இல்ல பிரதர், நான் பாஸ்டர் சுப்பிரமணியம் பேசுறேன். 25ஆம் தேதி நடக்க இருக்கிற அந்த கூட்டத்துக்கு 50 பேரை நான் ஆயத்தப்படுத்த சொன்னேன். ஆயத்தப்படுத்திட்டீங்களா? ஓ பாஸ்டர், நான் ஆக்களுக்காக சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு ஆக்கள் எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டேன். பிரதர், 25ஆம் தேதி கூட்டம் நடக்குது. 26ஆம் தேதி உங்க பிரச்சனை எல்லாமே முடியுது. நாளைக்கா நீங்க பயப்படாங்க. உங்க அடுத்த நாளே உங்களுக்கு பைக்கு, உங்களுக்கு வீடு, வாசி எல்லா சேவையுமே அமைச்சு தரேன். சரியா? நான் என்னைக்கும் உங்களை கைவிட மாட்டேன். சரி பாஸ்டர், ஓகே. 25ஆம் தேதி சந்திப்புமே. ஒருத்தனை எப்படியோ ஒரு வழியில ஏமாத்திட்டோம். இப்படியே பொழைச்சு போக வேண்டியதுதான். எவ்வளோ நம்பணும் பாஸ்டர், இப்படி ஏமாத்தி போட்டாரே. இனி அந்த சேச்சி பக்கத்து கூட போகக்கூடாது. ஊழியம் செய்கிறதற்கு பணம் தேவை, ஆனால் பணத்திற்காக ஊழியம் செய்யக்கூடாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமிலாக்கப்பட்ட யாவரையும் விடுதலையாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஆனால் இன்றைக்கோ அநேகர் வஞ்சிக்கிறவர்களாய் தங்கள் சுயலாபத்திற்காக வேத வசனத்தை புரட்டுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆகவே நாம் ஜாக்கிரதையாய் தொடர்ந்து முன்னேறி போவோம்.